सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। விட்டு சடுதியிலே வாரும் அம்மா மாயே மகமாயே மணி மந்திர சேகரியே எங்க ஆயே உமையானவளே ஆஸ்தான மாரிமுத்தே மாயே மகமாயே மணி மந்திர சேகரியே எங்க ஆயே உமையானவளே ஆஸ்தான மாரிமுத்தே தயவுடனே காரும் அம்மா கட்டி போல் வேப்பிலையா காளியம்மன் மருத்துவமா ஈட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருமருந்தா வேப்பிலையின் உள்ளிருக்கும் வித்தைதனை யார் அறிவார் ஆயா மனமிரந்து மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன்
இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று, செவ்வானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தானன்று. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று, செவ்வானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தானன்று. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று. என்னால் திருநாளோ மின்னல் மேனி மேக குழலால் தன்னை அறிவாளோ. வெள்ளித்தேரில் உள்ள சிலைக்கு என்னால் திருநாளோ மின்னல் மேனி மேக குழலால் தன்னை அறிவாளோ. பால் வண்ண பூ முல்லை பார்த்தால் போதாதோ, பாலைவனத்தில் காவிரி யாறு பைரவி பாடாதோ. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று, செவ்வானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தானன்றோ. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று. கம்பன் வந்தால் காவியம் பாட கற்பனை ஒரு கோடி, கண்ணல் கண்ட ராதை கூட ஈடில்லடி. தத்தித்தாவும் சித்திரமுத்து சித்தியில் விளையாடி, தழுவப் போகும் தலைவன் யாரோ காதல் உறவாடி. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று. சேலை கட்டும் சோலை வாழுது கண்பட்டு, பன்னீர் சொம்பு முன்னால் நின்று வாவென்றது. பட்டு சேலை கட்டும் சோலை வாழுது கண்பட்டு, பன்னீர் சொம்பு முன்னால் நின்று வா
எத்தனை சொல்லி எத்தனை அழகை நான் பாடுவேன், இன்பத் தமிழில் உள்ளதையெல்லாம் அள்ளி தருகின்றேன். செந்தலுக்கு என்றும் வயது 16 என்று. எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம், 2 யானை கட்டி போகுதம்மா ஊர்கோலம். எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம், 2 யானை கட்டி போகுதம்மா ஊர்கோலம். மாமரத்தோப்புக்குள்ளே பந்தலிட்டு மாங்களும் கொண்டு வந்த மஞ்சள் தட்டு. மாமரத்தோப்புக்குள்ளே பந்தலிட்டு மாங்களும் கொண்டு வந்த மஞ்சள் தட்டு. சந்தனம் பூசிக்கொள்ள வந்தது 2 சிட்டு, தந்தது வானம் பாடி சாந்து கொட்டு. ஆலமரம் மேல 2 அணில் வந்து துள்ளுதடி, ராமனுக்கு பாலம் கட்ட போன கதை சொல்லுதடி. ஆலமரம் மேல 2 அணில் வந்து துள்ளுதடி, ராமனுக்கு பாலம் கட்ட போன கதை சொல்லுதடி. எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம், 2 யானை கட்டி போகுதம்மா ஊர்கோலம். பூமிக்கு பச்சை வண்ண சேலை கட்டி, சாமந்தி போலில் நல்ல கச்சை கட்டி, மேகத்தை கொண்டள்ளது கோவச்சு பின்னழித்து ஆனந்தம் பாடுதம்மா தாலி கட்டி. கொட்டுங்காடி கொட்டுங்காடி கொட்டு மேளம் கொட்டுங்காடி, கோலமையில் ஆடலுக்கு மேடை ஒண்ணு கட்டுங்காடி. கொட்டுங்காடி கொட்டுங்காடி கொட்டு மேளம் கொட்டுங்காடி, கோலமையில் ஆடலுக்கு மேடை ஒண்ணு கட்டுங்காடி. எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம், 2 யானை கட்டி போகுதம்மா ஊர்கோலம். ஊரணி வெள்ளிக்கெண்டை மீனை கண்டு போட்டிக்கு வந்ததம்மா கண்கள் 2. தாமரை போது ஹோய் ஹோய், மார்பினை மூடி ஹோய் ஹோய், நீரினில் ஆடுதம்மா தங்கம் 1. காத்தடிச்சு காத்தடிச்சு பொண்ணு மலம் துள்ளுதடி, காலையில கூடாத வேறு கதை சொல்லுதடி. காத்தடிச்சு காத்தடிச்சு பொண்ணு மலம் துள்ளுதடி, காலையில கூடாத வேறு கதை சொல்லுதடி. எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம், 2 யானை கட்டி போகுதம்மா ஊர்கோலம். எங்க மாமனுக்கும் மாமிக்கும் கல்யாணம். என் துணியை உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காண்டவனே.
அதற்காக மகராஜன் தொட்டில் கொடுத்தான். திருமண மேடை என்பதில் தொடங்கி பிள்ளைகள் செல்வம் காண்பது வீடு. பிள்ளையில் தொடங்கி திருமணமாகி இல்லறம் காணும் இவளது வாழ்வு. தெய்வமே ஆ, ஆ, தெய்வம் உண்டு என்பதைத்தானே நீ உரைத்தாய். கை கொடுத்தாய், வாழ்வளித்தாய். அழகான இளமங்கை கட்டி கொடுத்தாள். அதற்காக மகராஜன் தொட்டில் கொடுத்தான். கனவுகளெல்லாம் ஒரு வடிவாகி கையில்
காலம் போல் மனிதரெல்லாம் மாறும் போது முத்து பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடும் மாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டிக் கொள்ளலாமா முன்னும் பின்னும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா முத்து பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா சேலை என் மேலே வந்து மோதும் உன் பொன்னே நீ கண்டு என் போதை கொஞ்சம் ஏறும் பாலாட்டும் தேரோட்டும் முத்து பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடும் மாமா சத்தம் செய்யலாமா அக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டிக் கொள்ளலாமா முன்னும் பின்னும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா ஒத்திகைதானே இப்படியானால் நாடகம் ரொம்ப ஹிட்டு
கிண்ணம் தட்டு போலே கண்ணம் இரண்டும் கமகமவென்னும் சந்தன கிண்ணம். Oh my God! ஒத்திகை தானே இப்படியானால் நாடகம் ரொம்ப ஹிட். நாயகன் ஹிட், நாயகி ஹிட், நடுவில முளைச்ச காதலும் ஹிட். பசிக்குது முருகையா, பதறுது வைரையா, அக்கா அக்கா அமோய் அப்பாய் டெக்கனேட்ட ராமையா, பக்கத்துல பாரையா. தின்னு கட்ட குட்டிய பாரு, 2 அண்டா சாதத்தை போடு, தாலி கட்டி துரத்தடி ராஜாத்தி. என்னால உங்களுக்கு கஷ்டம் என்னையா? வாட் இஸ் தி ட்ரபிள் சார்? வாட்? என்னை போலே கண்ணுக்கு அழகா மாப்பிள்ளை பாரையா, ரொம்ப பேரு. ஒரு நாள் பேச்சு மறுநாள் தாலி, விடுதலை நமக்கையா. என்னை போலே கண்ணுக்கு அழகா மாப்பிள்ளை பாரையா, ஒரு நாள் பேச்சு மறுநாள் தாலி, விடுதலை நமக்கையா. அம்மாடி அப்பாடி களிமண் மாப்பிள்ளையா. Oh my God! ஒத்திகை தானே இப்படியானால் நாடகம் ரொம்ப ஹிட். உன் கண்ணு அழுததையா, வெங்காயம் சிரிக்குதையா, நீ ஒரு அழுமூஞ்சி, உனக்கு நான் தான் சிடுமூஞ்சி. இந்த அசட்டு கழுதைக்கு திருட்டு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்க. எங்க எங்கன்னா அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் தேதி வச்சிருக்க. ஆமா, பையன் நல்லா இருப்பானா? 8.25 லட்சணம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, தித்து 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 திக்கு வாயு கொக்க கொஞ்சம், ஏய் நொண்டி காலு கொஞ்சம், உதப்பேன். காது செவிடு கொஞ்சம். உன்னை பார்த்தா என்ன பார்க்க 1.5 கண்ணு கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சம். Oh my God! கதை முடிஞ்சது, கத்தரி காய்ச்சது, கதவை மூடலாமா? Oh my God! ஆண் குழந்தை கடவுளே, இந்த குழந்தை பாரு. அவசரப்படாது, அப்புறம் பார்க்கலாம். இப்ப ஏமாந்துட்டேன் ராஜு, ஏமாந்துட்டேன். இல்ல சங்கர், இதுக்கு யாரும் பொறுப்பாளி இல்லை. இது இயற்கையோட விளையாட்டு. உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபம், யாருடைய அனுதாபம் எனக்கு தேவையில்லை. ராஜு, என் குழந்தைய கொன்னுடு. என்ன சொல்ற ராஜு? என் முகத்தை பாரு, நல்லா பாரு. என்ன பார்க்க முடியல ராஜு? My dear friend, இத்தனை வருஷமா என் கூட பழகுன உன்னாலேயே என் முகத்தை ஒரு நிமிஷம் பார்க்க முடியலையே. என் ஆசைகளையும் கனவுகளையும் கொண்டுட்டு அந்த குழந்தையை நீ கொன்னுடு ராஜு, கொன்னுடு. ஐ எம் சாரி சங்கர், நான் கொலையாளி இல்ல, டாக்டர். என்கிட்ட இருக்கிற கத்தி உயிர்களை காப்பாத்துறது, அழிக்கிறது இல்லை. நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியடா ராஜு, நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய ராஜு. இந்த விகாரமான உருவத்தை வச்சுக்கிட்டு சின்ன வயசுல நான் பட்ட வேதனைகள் உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன வெறுத்தவங்க, அவமானப்படுத்தினவங்க, என்ன அடிச்சு விரட்டவங்க எத்தனை பேர் ராஜு, எத்தனை பேர். ஒரு விசித்திரமான பிராணியை பாக்குற மாதிரி எல்லாரும் என்ன சுத்தி நின்றுகிட்டு ஓடு சத்தம் போட்டு கேலி செய்யறதும், என்ன தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விடுறதும், நாய்களை என் மேல ஏறி விட்டு நான் பயந்து ஓடுற காட்சியை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறதும். இவ்வளவு சித்திரவதைக்கு மத்தியில இந்த கொடுமையான உலகத்துல நான் உழைச்சேன், சம்பாதிச்சேன், பணக்காரனானே. நான் ஒரு மனுஷங்கிறதுக்காக என்ன நேசிக்கிறது இந்த உலகத்திலேயே நீயும் என்னுடைய மனைவியும் தான். இதே நிலைமை என் பையனுக்கு வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன், இப்பவே என் பையனை கொன்னுடு. No, you are wrong. நீ தப்பு கணக்கு போடுற சங்கர். ராஜு, ஒருத்தருடைய உணர்ச்சிகளை வாயால சொன்னா புரியாதுரா, அனுபவிச்சாதான் புரியும். நாளைக்கு என் பையன் என்கிட்ட வந்து, அப்பா இந்த வேதனைகள் தான் உங்களுக்கு நல்லா புரியுமே, என்ன அப்பவே கொண்டிருக்க கூடாதா, ஏப்பா என்ன உயிரோட வாழ விட்டீங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? மயக்கம் தெளி மனைவி குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ராஜு, நீ ஒரு கோழை, சங்கர் நீ ஒரு ஆத்திரக்காரன். இல்ல இல்ல, என் மனைவி என்ன சொன்ன தெரியுமா?
பார்த்துக்கிட்டே இருக்க தங்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தரேன்னு சொன்னான். இப்ப அந்த விகார குழந்தை அவளே பார்த்து அதிர்ச்சி தாங்காம உயிரை விட்டுட்டா. என் மனைவியை பிரிச்சு என்னால வாழவே முடியாது. ராஜு, பார்வதி முடிச்சு கேட்டா குழந்தை இறந்தே பிறந்தது, அதனால தான் குழந்தைய அப்புறப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டான். ஒண்ணு முடிவு பண்ண, ஒண்ணு குழந்தை சாகணும், இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிடணும். என்ன விருப்பம் சொல்லு. உன் மனைவி வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க மட்டும்தான் வருவாங்க, வெறும் கையோட. சங்கர், என்னையும் உன்னையும் இது நாள் வரைக்கும் பிழைச்சு வச்சிருந்த நட்புங்கிற சங்கிலி அறுந்து போயிடுச்சு. நாம பிரிஞ்சிட்டோம். என்ன இந்த ராத்திரில பாபா, இந்த அனாத ஆசிரமத்துல ஏற்கனவே பல பொறுப்புகளுக்கு ஆளாயிருக்கிற உங்ககிட்ட இப்ப இன்னொரு பொறுப்பையும் ஒப்படைச்சு வந்திருக்கோம். டாக்டர், நான் ஒரு சுமை தாங்க மற்றவங்க பாரத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கலப்பை போக்குறதுக்காகத்தான் பகவான் என்னை படைச்சிருக்க. பகவான், உன் படைப்பில் தான் எத்தனை அதிசயம், எத்தனை அதிசயம். பாபா, இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனை பத்தி இப்ப நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலையில இல்ல. பரவாயில்லை டாக்டர், நன்மையை தவிர வேறு எதையும் நீங்க செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நன்றி பாபா, ரொம்ப நன்றி. என்ன இனிமையான குரல், அழுகைக்கே இவ்வளவு இனிமை, என்ன சிரிப்பு கேட்கணுமா? கண்ணா, உன்னுடைய நீலமேக சாமல வண்ணத்தை போலவே இருக்கும் இந்த குழந்தைக்கு உன்னுடைய பேரையே வைத்து கண்ணாடு கூப்பிடு. நான் வர்ற வரைக்கும் மணியை விட்டு நகரக்கூடாது, ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், தெரிஞ்சதா? இவனுங்க மணியை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஜன்னல் வழியா ஒரு பாம்பு அவனை கடிக்க வந்து பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து நான் அதை தள்ளினேன். அப்புறம் கத்திய பார்த்து பயந்து மணி பேய் பேய்னு அலறான். இவங்கெல்லாம் வந்து என்ன அடிச்சுட்டாங்க பாபா. கண்ணா, அமைதி அமைதி, உள்ள போலாம். கண்ணா, பகவான் உன் முகத்துக்கு அழகே கொடுக்கும், அதுக்கு பதிலா உன் உடலுக்கு அதிக பலமும் உன் குரலுக்கு வளமும் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் யாருக்குமே கிடைக்காத அரிய சக்தி. பகவானே, இப்ப இந்த குழந்தைக்கு நீ கொடுக்க வேண்டியது சாந்தி, சாந்தி. இதை எப்படி உட்கார். பலமுள்ள உன்னுடைய விரல்கள் மென்மையான சித்தாரின் நரம்புகளோடு விளையாடு. அந்த கண்ணன் குழலூதி பசுக்கூட்டத்தை மயக்கினான். இந்த கண்ணன் இசைப்பாடு மனித கூட்டத்தையே மெய்மறக்க செய்யட்டும். பாடு கண்ணா, பாடு. எனக்காக பாடு, உனக்காக பாடு, எல்லோருக்காகவுமே பாடு கண்ணா, பாடு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏங்க நிறுத்திட்டீங்க? ரவிசங்கருடைய சித்தார் வாசிப்பு எவ்வளவு இனிமையா இருக்கு. ஏன் பாரு, ரவிசங்கருடைய சித்தார் வாசிப்புல இந்த பார்வதி சங்கர் வர்றது கூட உனக்கு தெரியலையா? இந்த பாத்தியா, இந்த காஷ்மீர் ரோஜாவே இந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கேன். திரும்ப பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோஜாவை தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஜாவுக்கே மனம் வரும். நீங்க ஒரு கவிஞரா பிறந்திருக்க வேண்டியவங்க. அழகான பெண்ணை கல்யாணம் செய்த எல்லா ஆண்களுமே கவிஞன் தான். என்னமா நான் அழகா இருக்கேன்? என்ன இப்படி கேக்குற? 25 வருஷத்துக்கு அப்புறமும் நீ அப்படியே தான் இருக்க. உண்மையை சொல்ல போனா நீ இப்ப கூட ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். போங்க, யார் காதலையாவது விழுந்துற போது இந்த வயசுல போய். வயசாவது மண்ணாங்கட்டியாவது புருஷன் பெண்டாட்டி ஒருத்தர் மனசார நேசிக்கிறது எப்ப தெரியுமா? எப்போ? 45 வயசுக்கு மேல. உனக்கு தான் இன்னும் 45 முடியலையே. போங்க. பாவம், உனக்கு தான் என் முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. இதோ பாருங்க, என் கண்ணையும் மனசுலையும் எப்பவும் நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த உங்க மனசை நான் தானே மாத்தினேன். அடே அப்பா, உங்களை சம்மதிக்க வைக்க நான் என்ன பாடுபட்டேன். பார்வதி, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. ஏங்க, பையன் ஊருக்கு போய் 4 நாள் ஆச்சு. லெட்டர் போட்டானா? அவங்க எனக்கா போல். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உன்னை உன்னை அபூர்வமா பெத்து வச்சிருக்கோம். அவனை தனியா ஊருக்கு அனுப்ப எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. நீங்க தான் அவன் வந்து கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க, இன்னைக்கே ட்ரங்க் கால் போட்டு உடனே வர சொல்லுங்க. அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. உனக்கு சதா உன் புள்ள ஞாபகம் தான் இல்லையா? இருக்காதா?
முதல் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டதுன்னு சொல்லி அந்த அழகு முகத்தை என் கண்ணால ஒரு தடவை பாக்குறதுக்கு முந்தையே அதை தூக்கி போட்டுட்டீங்க. நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? ரெண்டாவது குழந்தை விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஆமா பார்வதி, நான் ஆபீஸ்ல இருந்து ட்ரங்க் கால் போட்டு விஜய் கூட பேசினேன். என்ன சொன்ன? அம்மாவை கவலைப்படாம நான் ஒண்ணு குழந்தை இல்லைன்னு சொல்றான். அதெல்லாம் நல்லா பேசுவான். ஆனா தானா ஒரு காரியமும் செய்ய தெரியாது. நான் இல்லாம என்ன கஷ்டப்படுறானோ பாவம். What a fantastic catch. Hello fish. இங்கதான் மீன் பிடிக்கிறதா? Yes, yes. நான் எப்பவும் இங்கதான் மீன் பிடிக்கிறது. இதான் first time ஏன் பிடிச்சேன். Really a good change, isn't it? Oh, what's wrong? மூஞ்ச பாரு. தூண்டில் போடுறாராம், தூண்டில். முத்து பிடிச்சு தூண்டில் போட்டு பழக்கம் இருக்கா? நிறைய. என் துண்டில மாட்டாத மீனே கிடையாது. மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? உன்னை பாக்குறதுக்கு முன்னாலே டல்லா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கு. என்ன பண்ற? தமிழ் உள்ள இங்க எடுக்க வேண்டாம். நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். ஓகே. நான் யாருன்னு நினைச்சேன்? அதான் யோசனை பண்றேன். பியூட்டிஃபுல் கேர்ள், who are you? நான் யாருன்னு நாளைக்கு தெரியப்படுத்துறேன். நாளைக்கு இதே இடத்துக்கு வந்து சொல்றியா? நான் தூண்டிலோட வரட்டுமா? You? Oh. You? Oh. நிம்மி. நீ இங்கே இருக்கே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஓ, ஸ்விம் பண்ணியா? யாரு இவரு? உன் பாய் ஃப்ரெண்டா? இனிமே இந்த மட்டக்கண்ணே இவருக்கு தான் சொல்லாம் போல இருக்கு. என்ன எல்லாரும் பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? வாங்க போலாம். மந்தி, நம்ம பேரு கன்பாட் சிங். அப்பா அம்மா வச்சாங்க. நம்ம முகம் பாக்குறோம், கை பாக்குறோம், அப்புறம் பாக்கெட் பாக்குறோம். நான் கை காட்டுறது இல்ல கையை காட்டுறது நீங்க டிராபிக் கான்ஸ்டபிளா? ரேகை காட்டுங்க. ஒரே ஒரு வாட்டி இந்த சிங் கிட்ட கையை விட்டு பாருங்க. உங்க ஜாதகமே நம்ம சொல்றோம். எனக்கு டைம் இல்ல மேம். ஐயோ, எனக்கு நல்ல டைம். ஒரே ஒரு நிமிஷம். அரே கெடா. என்ன மேம் அளவெடுக்கிறேன்? உங்க ஜாதகத்துக்கு அளவெடுக்கிறேன். அனுமான், யார மேம் கூப்பிடுறேன்? சாமி கூப்பிடுறேன். ஏன் ஷவுட் பண்ற? ஆமா, ரொம்ப பேர் சாமி கிட்ட முறையிடுவாங்க. நம்ம பேசுறத ஒரு காதல் விடணும்னா சத்தம் போட்டு தான் கூப்பிடணும். அனுமான், ஹலோ, நம்ம கன்பாட் சிங் பேசுறான். அனுமான் சார் இல்ல. அனுமான், இங்க இருக்கிறது யாரு? இவருக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க? என்ன மேம் நீ சொல்றேன்னு சொன்ன இப்ப அனுமார கேக்குறேன். நம்ம அனுமான் ரெண்டு ஒண்ணுதான். ஆச்சா ஆச்சா சாப், உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க. பின்ன என்ன 7 பேரா இருப்பாங்க? அது இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே ஒரு புள்ள இருக்கிற. தாண்டவர்களே, சென்டர் புள்ளைக்கு என்ன பேர் வச்சு விட்டான்? அர்ஜுனன். வேற பேர் சொல்லு. விஜயன். உங்க பேர் அனுமான் விஜய். என் பேரு பெரும் விஜய் மேம். கான்பட் கண்ணு பட்டு போற மாதிரி ஜோசியம் சொல்றேன் மேம். இன்னும் நிறைய சொல்லுவான். நீ பிறந்த தேதி மாசம் எல்லாம் சொல்லு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காது, அனுமார்கிட்டே கேளு. அனுமான், நம்மள கேள்வி கேட்க விடாதே, பதில் சொல்ல விடு. பூ மேலே ஒரு பூ சொல்லு. நடிப்பு. நடிப்பு? நம்ம பஞ்சாப் தேசத்து மேல அப்படி ஒரு பூ இது? இங்க தமிழ்நாடு மேல இருக்குது. ஏன் உங்ககிட்டே இருக்குது? ஆயிரத்துக்குள்ளே ஒரு நம்பர் வரும். 420. இது நம்பர் இல்ல, சீட்டிங் செக்ஷன். இப்ப அதைத்தானே நீ செய்யற. அந்த ஹனுமானை என்கிட்ட கொடு, உன்னுடைய ஜாதகத்தை நான் சொல்றேன். ஹனுமான், இவர் யாரு? இவர் இருந்தது பூவ நதி ஓரம், படிச்சது 5ஆம் பாரம். இவங்க அப்பனுக்கு இவன் ஒரு பாரம். என்ன சொல்றேன் கேளு. உன் பேருக்கு பின்னால தீ வச்சிருக்கும், முன்னால பூ வச்சிருக்கும், இடையில நாம ஒரு பா போட்டுக்கணும். பூபதி. ஏண்டா சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல செஞ்ச வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? விஜய், நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டா? உட்காருடா. என்னடா இதெல்லாம் வேஷம்? ஆமா, எங்க அப்பா என்ன பெரிய கோடீஸ்வரனா? என் பேரை மாத்திரம் ரேஷன் கார்டுல பதிவு பண்ணிக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. பொழைக்கிறதுக்கு வேற வழி வேணா? இதான் உனக்கு பிழைப்பா? ஆமா, இவ்வளவு கரெக்டா எப்படி ஜோசியம் சொல்றேன்? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஹோட்டல் மேனேஜர் எல்லாம் ஸ்நேகம் முடிச்சுக்குவேன். யார் யார் வந்து தங்க போறாங்கன்னு விசாரிச்சுக்குவேன். அவங்க விலாசத்துக்கு போய் அவங்கள பத்திர பூரா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதே விஷயத்தை இந்த ஹோட்டல் திரும்பி வந்து அவங்க கையை பிடிச்சு அப்படியே சொல்லி அசத்தி அடிச்சுடுவேன். அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தி உனக்கு விவரமா தெரியும் இல்லையா? அது தெரியும், வீட்டு தெரியாது. ஐயோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. கேள்வி எழுப்பு. 16க்கு மேலே 18க்குள்ள 16, 17, 18, 17. அந்த வயசுல பியூட்டிஃபுல் சைஸ்ல ஒரு கேர்ள்ஸ் கிரவுட் வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? அது யார்? நம்பர் 1 ஒல்லியா ஒடிசலா இருக்கிறவ மாலா. நம்பர் 2 பாட்ட சாட்டமா இருக்கிற வக்கீலாத்து வசந்தா. நம்பர் 3 மூக்கு முடியுமா இருக்கிறவ மீனா. நம்பர் 4 தைய போட்டோ ஜவ்வாது போட்டோன்னு ஜம்முன்னு இருக்கிற ஜப்பான் ஜெயந்தி. பிளடி ஃபூல். அதான்டா இம்பார்ட்டன்ட். போய் விசாரிச்சுட்டு வா. பணத்தை கொடு. எவ்வளவு? 10 ரூபா கொடுத்தா பொண்ணோட பேர் மாத்த வரும். 100 ரூபா கொடுத்தா பொண்ணோட சரித்திரமே வரும். இந்த 200. 200. அப்ப சரி, முதல் 100க்கு சரித்திரம் வரும், 2வது 100க்கு
சந்திக்கவே ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் போ. ரொம்ப பலம் கொண்டு இருக்கீங்க. என்ன கோடீஸ்வரன் விட்டு புள்ள பத்திரமா போயில. காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். என்னப்பா அது போஸ்? இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து தேவராஜ் மாதிரி பாருங்க சிக்கலியா துணிந்த நம்மே துயரம் கொள்ள உச்சி அதுல ஒண்ணும் குறைச்சல. என் பல்ல உடப்பேன், உன் பல்ல கொண்டு போய் காமிச்சியா அந்த நிம்மி கிட்ட? என்ன ஆச்சு? அந்த பேர்டு எப்படியோ ஸ்லிப் ஆயிடுச்சுடா. பறவைய பிடிக்கிறதுன்னா பக்குவமா பிடிக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பாரு, அதனால தான் சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீட் ஆயிட்டேன். அது என்னமோ தட் பர்టిక్యులர் கேர்ள் என்னுடைய ஆட்ல குடி வந்துட்டாரா. குடி கொடக்குடி கொடுத்தாளா இல்ல நோட்டீஸ் விட்டாளா? அச்சுடுவேன். வேற ஏதாவது ரூட் சொல்லு. நீ விக்ரமாதித்தன் ரூட்டை ஃபாலோ பண்ணு. யாரவே? என் மச்சான் பெரிய ரொமான்டிக் ஹீரோவா? பெரிய காதல் பண்ண அவன் காசி அபரிஞ்சிக்கிற பொண்ணை காதல் பண்ணான். அந்த பொண்ணை எப்படி தெரியுமா பிடிச்சான்? எப்படி பிடிச்சான்? கிளி ரூபத்துல போய் பிடிச்சான். என்னடா பிளடி ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். அந்த விக்ரமாந்தன் ஏதாவது புக் எழுதிருக்கானா சொல்லு, அதை படிக்கலாம். இத்தா சோழ புத்தகம் எழுதியிருக்கான். அதை நீ படிச்சு முடிக்கிறது கூட நீ கடமை ஆயிடுவ. அதுக்குள்ள நிம்மி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு பேரம் பேத்தில பெற்று போய் பிஸ்கோத்தோட போய் பார்க்க. அப்ப வேற ஏதாவது ரூட் சொல்லு. நாடகத்தை நல்லா செட்டப் பண்ணி கிளைமேக்ஸ் வரும்போது வில்லன் மாதிரி வந்து கிழிச்சிட்டியடா. நீ கோடீஸ்வரம் விட்டு புள்ள, காதல் கை கூடணுங்கிற கவலை உனக்கு, எனக்கு உனக்கு என்ன கவலை? பணம் வேணுங்கிற கவலை, அவ்வளவுதானே. வேற என்ன விஜய்? டேய், ஏண்டா எங்க அப்பாவுக்கு தெரியாம எவ்வளவு ஆயிரமா உனக்கு கொட்டி கொடுத்தேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னடா செஞ்ச? இனிமே தானே செய்ய போறேன். கிழிச்சேன். ஏண்டா நான் இல்லைன்னா நீ என்னடா செய்வ? தற்கொலை பண்ணிக்குவேன். என்னடா தபாய்க்கிற? ஏண்டா டாய், தடவை நான் கொடுத்த பணத்தை எல்லாம் ரேஸ்ல தொலைச்சிட்டு என் மூஞ்சில முழிக்க பயந்துக்கிட்டு தற்கொலை பண்ணி போறேன். நீ எனக்கு டெலிபோன் பண்ணல. நீ பிளாடி ஃபூல். அந்த சமயம் பார்த்து நீ ஓடி வந்து என்னதான் எப்படியோ எப்படியோ என்னடா எப்படியோ? நீ தான் எனக்கு டெலிபோன் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் கயிறு கூட மாட்டாம காத்து நிறுத்தில்ல நீ. டாய் ஜூலி, கடைசியா இவன் முகத்தை பார்க்கணும் தானே நான் தூக்கு போட்டுக்காம காத்துட்டேன். அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தலன்னா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்து உனக்கு ஆல்ரைட் ஆல்ரைட், கம் டு தி பாயிண்ட். ஓடி வா. பணம் எவ்வளவு வேணும்? ஒரு 50 லட்சத்து 50,000. ஏண்டா ரேஸ் கோர்ஸ் விலைக்கு வாங்க போறியா நீ? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓட்டு ஒண்ணு சீப்பா வருது, அது உன் பேர்ல வாங்கிடலான்னு. என் பேர்ல ஏண்டா? எனக்கு தான் பிசினஸ்ல ராஜி இல்லையே. நான் வெறும் மேனேஜரா இருந்துட்டு ஹோட்டல உன் பேர்ல நடத்திடுறேன். நீயா பார்த்து உன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது தூக்கி போடு, அதை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன். ஆனா அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கடா. நோ நோ நோ, உனக்கு இது சாதாரணம். சிகரெட் பிடிக்கிற காசு, உன் ஸ்நேகிதருக்கு நண்பார்கள், உனக்கு ஒரு பிசினஸ். ஆல்ரைட், அப்பா கிட்ட பணம் கேட்கிறேன். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறியே. இந்த உலகத்தை எப்பதான் புரிஞ்சுக்க புரியும்? பாபா, எனக்கு இந்த உலகமே நீங்க தான் பாபா. எத்தனையோ கைகளை அடிச்சு துரத்துறப்ப உங்க ஒருத்தருடைய கைதான் என்ன அணைச்சது. நீங்க இல்லன்னா என்னால வாழவே முடியாது பாபா. இந்த குருவியை யாரு பாபா காப்பாத்துவா? பாபா, என்னை விட்டு போயிடாதீங்க பாபா. இந்த அனாதையை விட்டு போயிடாதீங்க பாபா. நீ அனாதை, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. என்ன பாபா சொல்றீங்க? எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க? ஆமாங்க கண்ணு, டாக்டர் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் விலாசம் இது இருக்கு, அவரை போய் நீ பாரு. மம்மி, டாடி கிட்ட துணி கேட்டா வாங்கி கொடுக்கும், மணி கேட்டா ஒழிச்சிடும். அதனால பறக்கும் போது நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் அவனுடைய ஒரே சன்ல ப்ளீஸ். தொட்டதுக்கெல்லாம் இதையே சொல்லி சொல்லி உங்க அப்பா முன்னால என்னதான் கொண்டு போய் நிறுத்துவேன். என்ன செய்யுது மம்மி? உன்னை மைனஸ் பண்ணிட்டு டேடியை நினைச்சா பயமா இருக்குது. டேடியோட சேர்த்து உன்னை பிளஸ் பண்ணிட்டா பயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி, அப்பாவை எப்படியாவது கஜோல் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துரு. உனக்காக அடிக்கடி உங்க அப்பா கிட்ட போய் பணம் கேட்டதுக்கு எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு. அப்பா பார்த்தா நீ பயப்படுற. அப்பா தான் உன்னை கண்டா கிட்டு 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 நடுங்குது. டேடி உன்னை எவ்வளவு லவ் பண்ணிட்டு தெரியுமா? ஒரு எக்ரிமெண்ட், அப்பா கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் வாங்கி கொடுத்துரு. உன்னை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் பிலிம் கூட்டிட்டு போறேன். சரி சரி. குட் மார்னிங். விடுங்க விடுங்க. போட்டீங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது கோட்டு போடவா தோணுது? என்ன விசேஷம்? ராஜாவுக்கு ராணி ரோஜா வச்சு தாஜா பண்றாங்க. இல்ல, பூஜை பண்றேன். புரியுது புரியுது. பொழுது விடிஞ்சோன்னு புத்திர சிகாமணி பணத்துக்கு மணி அடிச்சிருப்பான், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்து பாத்தியா, அப்பாவை எப்படியாவது ஏமாத்தி எனக்கு பணம் வாங்கி கொடுன்னு உன் புள்ள செய்க காட்டார் கண்ணாடி. அப்படியா? எங்க காணாமே? ஐயோ பாவம், உன் புள்ளதான் ஒரு இடத்துல நிக்க மாட்டானே. டேய், வணக்கம்.
பணம் கேட்டியா? பணம் கேட்டியா? யாருகிட்ட? இல்ல டாட், நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு சொன்னேன். அம்மா சொல்லிச்சு அப்பா கிட்ட கேட்காதே, அப்பா கடிக்கும். அம்மா தான் சொல்லிச்சு நான் எப்படியாவது அப்பாவை கஜோல் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிச்சு. சொன்னில? ஆமாங்க. என்ன ஆமா? உன் பிள்ளையோட ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீ தட்ட வேண்டியது, அதுக்கு நான் தலையாட்ட வேண்டியது, அப்படித்தானே? சிரிக்காத, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். எவ்வளோட பணம் வேணும்? 50,000. Just like 50,000. என் முன்னால் ஆடாம அசையாம நிக்கணும், அப்பதான் பணம் கொடுப்பேன். சும்மா இருங்க. தலைக்கு வசந்த பிள்ளை, கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாதா? அப்படிங்களா? மன்னிச்சுக்கோங்க சார். மிஸ்டர் விஜயன், ஜஸ்ட் லேக் அண்ட் 50. இந்த 1,50,000 ரூபாய் கேட்டீங்களே, அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஒண்ணும் இல்ல டாட், ஒரு ஹோட்டல் ஒண்ணு சீப்பா விலைக்கு வருது, அதை வாங்கி போட்டு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிசினஸ் பண்ண போறீங்களா? பிசினஸ்? ஆமா, வாழ்க்கையில நானே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலான்னு பார்க்கும்போது அப்பாவே அதுக்கு பிரேக் போட்டா எப்படி? வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு 1.5 லட்சம் வேணுமா? 1.5 லட்சம்? நான் முன்னுக்கு வந்தது எப்படி தெரியுமா? காசு கூட இல்ல. உங்களுக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை, உங்க அப்பா ஏழை, எனக்கு ஆள் இருக்காங்க, எங்க அப்பா பணக்கா. வாழ்க்கையில முன்னேறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. லட்சமா கொண்டுட்டு வந்து டேபிள்ல போட்டு பாருங்க. சேலஞ்ச். புள்ள ஆசைப்படுறோம், கொடுத்துதான் பாருங்களேன். கொடுத்துட்டா அப்புறம் எங்கப்பா பாக்குறது? இருந்தாலும் நீ சொல்லிட்டு இல்ல, கொடுக்க. என்ன தெரியல? தெரியலையே. இந்த உலகத்துல நல்லவங்க வாழ்றதுதான் தெரியாது, சாகிறது கூட தான் தெரியாம போயிடும். உன் பேர் என்ன? கண்ணன். என்னுடைய பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. டாக்டர், நோயாளிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனாதைகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அனாதைகள் ஆண்டவனுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவரையும் அவங்களால பார்க்க முடியறதில்லை. சிக்கலையே தாய் தகப்பனை இறந்துட்டா அவங்களுடைய போட்டோவை காமிச்சு, தம்பி இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல டாக்டர். போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து எங்க அம்மா இவங்கள மாதிரி இருப்பாங்களா, எங்க அப்பா இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்த என்ன பாபா கூப்பிட்டு, கண்ணா தம்பி நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்டவன், டாக்டர் ராஜுகிட்ட போ, அவருக்கு எல்லாம் உண்மை தெரியும், அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. நீங்க சொல்லுங்க டாக்டர், எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ், எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். என் பொறுமையை சோதிக்காதீங்க, நான் ரொம்ப பொல்லாதவன் டாக்டர், சொல்லிடுங்க. தெரியாது 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 டாக்டர், நான் மிருகம் இல்லை, ஆனா என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லல, உங்களை சித்தார பண்ணி எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுப்பேன். என்ன பெற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த பாவத்தையும் செய்ய தயாராயிட்டேன். சொல்லுங்க, நான் ஏன் அனாதையாக்கப்பட்டேன்? எதுக்காகவா? உங்க உலகத்திலேயே இப்ப தெரிஞ்சுக்க, இந்த விகாரத்துக்காகத்தான் பெற்றவங்க பண்ண விட்டு பிரிஞ்சாங்க. பெற்றவங்க என்ன விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் நான் என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதானா டாக்டர்? குட்டி அழகா இல்லைங்கிறதுக்காக மாறாத விட்டு பிரிஞ்சதாவோ, மலர் அழகா இல்லைங்கிறதுக்காக கொடியாத உதிர்த்து விட்டதாவோ நான் கதைகளை கூட படிக்கிறேன் டாக்டர். காக்கைக்கு தற்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த காகமா நான் பிறந்திருக்க கூடாதா? நான் அலட்சணமா பிறந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அனாதையாக்குற நான் முன்னறியாத தெய்வமான அந்த அன்னையும் பிதாவும் யாரு டாக்டர்? நான் வாழறதா சாகதாங்கிறதே என்னுடைய பிரச்சனை கிடையாது. என்ன பெற்றவங்க உயிரோட இருந்து கூட ஒரு நாதியற்ற நாயை போல நான் அறையிறனே, எனக்கு நானே ஒரு விடுதலையா இருக்கிறேனே, அதை விடுவிக்காட்டி போறவங்க நான் விடவே மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே அவசரமும் அதிகாரமும் உன்கிட்ட இருக்கு. உன் பெற்றோரை நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ யாருங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நீ சொல்லவும் கூடாது. ஐயோ நான் ஏன் டாக்டர் சொல்றேன், அங்கதான் என்ன வெறுத்துட்டாங்களே டாக்டர். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். ஒரே ஒரு தடவை அவங்க என் கண்ணால பார்த்துட்டேன்னா நேரா கடற்கரைக்கு ஓடி போய் நான் அனாதை இல்லை அனாதை இல்லைன்னு அறைகளோட சேர்ந்து ஓடி கத்தணும் டாக்டர், கத்தணும். அவன் நான் யாருன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன் டாக்டர். எங்க அப்பா நீ ஒரு அற்புத படைப்பு, இந்த விகார உருவமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க, சொல்றேன் கண்டா. நீ வா, நீ வா. Ladies and gentlemen, welcome to Hotel Juliana. அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, கட்டி கட்டி தள்ளாட முத்தமிட்டு கொண்டாட பொன்னான நன்னாளிதே, பொன்னான நன்னாளிதே.
நீங்க போகலையா? போனேன். அந்த இடத்துல வாசனை அடிச்சது. என்ன வாசனை? போலீஸ் வாசனை. போலீஸா? ஆமா, அந்த வாசனையத்தான் நான் நல்லா மோப்பம் பிடிப்பேனே. அப்படியே திரும்பிட்டேன். போக கூட நுழைய முடியாத அந்த இடத்துல போலீஸ் எப்படி நுழைஞ்சது? வேற எப்படி? யாரோ தகவல் கொடுத்திருக்கணும். நம்ம போட்ட திட்டப்படி விஜய் ஹோட்டல வாங்கி கொடுத்துட்டாரு. நிறைய வருமானம் வருது. இல்லையே இந்த கள்ள கடத்தல் வியாபாரம் விட்டு தொலைங்களேன். நேர்வழிக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனா குறுக்கு வழிக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது. நான் ஒரு அப்பாவி நினைச்சு எனக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிற அந்த அப்பாவி விஜய், அவன் ஒரு பொன்முட்டை போட மாத்து. அந்த மாத்து ஒரு நாளைக்கு வயிறு முட்டை போடும். போட வைப்பேன். இந்த அழகு தெய்வமாயின் தாய் இவங்க வயிற்றுலயா நான் பிறந்தேன். அம்மா 10 மாசம் என்னை கர்ப்பத்துல வச்சிருந்த பாச கோயிலே, தாய்மையின் திருவுருவே, நீங்க கூடவா என்ன வெறுத்துட்டீங்க? நீங்க கூடவா என்ன வெறுத்துட்டீங்க? ஆமா, இப்படிப்பட்ட அழகுள்ள நீங்க 4 பேருக்கு முன்னால என்ன உங்க மகன்னு எப்படி சொல்வீங்க? நீங்க செய்தது சரிதான் அம்மா, நீங்க செய்தது சரிதான் தாய். அம்மா, என்ன பெத்த தாயே, உங்க மடியில இருக்க பாக்கியம் இல்லாத இந்த பாதி உங்க பாதத்தின் அடியில மலர வச்சு வணங்குற தாயே, மலர வச்சு வணங்குற அம்மா. நான் வர்றேம்மா, நான் வர்றேம்மா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடியேன் தேடியேன் கண்டு கொண்டேன் அன்னையை, கண்டு கொண்டேன் அன்னையை. டாக்டர்! அடே டாக்டர்! ஏய், யாரு? நீ ஜிம்மி இல்ல? இம்மி இல்ல நிம்மி. வேற ஆதித்யா? ஏய், யார் நீ? அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சா என்ன அர்த்தம்? கேட்டு இருந்து வீட்டு வரைக்கும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். Shut up. கோச்சுட்டா அது அப்ப மாதிரியே இருக்கான். உங்க அப்பா இப்படித்தான், எதுக்கு எடுத்தாலும் சல்லுன்னு விழுவான். மூக்கு முனையிலே வச்சிருக்கான். ஒரு சமயம் படிக்கும் போது ஹெட் மாஸ்டர்ல பார்த்து ஏறா பெஞ்சு மேல நாடு, நான் ஏற இடமான்னு சங்குன்னு ஏறி நின்னுட்டான். ஆமா, சார் எந்த காலேஜ்ல படிச்சாப்ல? குவீன் மேரி. அது லேடிஸ் காலேஜ். மாத்திட்டானா? முந்தி பசங்க போயிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பிள்ளைங்க போகுதா? பொம்பளை பிள்ளைங்க. அது ஆரம்பத்துல இருந்த லேடிஸ் காலேஜ். ஓஹோ, அப்போ நாங்க பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சிருப்போம். எங்க அப்பா இந்த நாட்டிலேயே படிக்கல. நாட்டிலேயே படிக்கலையா? எப்ப நாடு கடத்தப்பட்டான்? Nonsense. அவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்சார். கேம்பிரிட்ஜ் அம்மட்ட வராதே, அங்கேயும் காலேஜ் இருக்கு. கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்துக்கு மாத்திட்டானா? அதே பிரிச்சுதான். நைட்ல 2 பேரும் படிச்சவே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம். ஆஹா. அப்படியா? யாருக்கு பண்ற? கேம்பிரிட்ஜுக்கா? யாருக்கு? 100க்கு. நூறு முகமதுக்கா? 100க்கா? Hello? ஐயோ, போலீஸ். ஹலோ. ஆமா, நான் பேசுறேன். ஆமா, இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்கானா? இல்லையா? என்ன பண்ற? லீவ்ல போயிட்டானா? அடப்பாவி, எப்ப பாரு லீவ்லயே போவான். எது பயமுடா? ஏன்பா கீழே வையா, இதை வச்சிருப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டு. ஏய், காலை கீழே போடு. எழுந்து. யார் நீ? நான் தான் சொன்னேன். உண்மையை சொல்லு. நான் தான் உங்க அப்பா ஃப்ரெண்டு. உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு. 2 பேரும் கேம்பிரிட்ஜ்ல அம்பட்ட வராவதி. கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தவரோ, என் தோட்டத்திலே ஆட துணிச்சல் உள்ளவரோ. I love you too. Sure. Why did you tell me before? நான் பொண்ணாச்சே, நான் எப்படி முதல்ல சொல்லுவேன்? நீங்க சொல்லணும். All right. I love you. கண்களால் பேசுதம்மா பாசத்தின் அழைப்பு, பெண்ணோடு பேசுதம்மா பெற்றெடுத்த வயிறு. என்ன? நான் அவனை பார்த்தேன். அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தானே, நீங்க கூட அவனை துப்பாக்கியால சுட்டீங்களே, அவனை பார்த்தீங்க.